ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரி கடற்கரையில் மீண்டும் பாதுகாப்பு பணியில் நீச்சல் வீரர்கள். கடல் சீற்றத்தின் காரணமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. பாரதிய ஜனதா கட்சியில் மாநில தலைவர் தொடர்பான ஆலோசனை. அமைச்சர் நமச்சிவாயம் திடீர் டெல்லி பயணம். கடற்கரையில் நடைபெற்ற பொங்கல் கலை நிகழ்ச்சி. போக்குவரத்து பாடல்களுக்கு நடனமாடி விழிப்புணர்வு. புதுச்சேரியில் ஜீவானந்தம் நினைவு தினம் அனுசரிப்பு. அரசு சார்பில் மாலை அணிவித்து மரியாதை. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி கடற்கரையில் கடல் சீற்றத்தின் காரணமாக தற்பொழுது நீச்சல் வீரர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். புதுச்சேரியின் முக்கிய சுற்றுலா பகுதியான கடற்கரை சாலையில் பொதுமக்கள் குவிந்து வருகின்றனர். தற்பொழுது கடல் சீற்றம் அதிகமாக காணப்படுகிறது. புதுச்சேரி தலைமை செயலகம் எதிரே செயற்கை மணற்பரப்பு தற்போது முழுவதுமாக இறங்கியுள்ளதால் பொதுமக்கள் கடலில் இறங்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் பொங்கல் பண்டிகையொட்டி நீச்சல் வீரர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வந்த நிலையில் தற்பொழுது கடல் சீற்றத்தின் காரணமாக மீண்டும் நீச்சல் வீரர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆனால் பட்டதாரிகளும் இளைஞர்களும் கடற்கரையில் குளிக்க வேண்டும் என விரும்பி தங்களது உயிர்களை மாய்த்துக் கொள்கின்றனர். அதனால் பண்டிகை நாட்களில் மட்டும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடாமல் எந்நேரமும் பொதுமக்களின் பாதுகாப்பிற்காக நீச்சல் வீரர்கள் பாதுகாப்பு பணியில் இருந்தால் கடற்கரை சாலையில் நடக்கும் உயிரிழப்புகளையும் விபத்துகளையும் தடுக்க முடியும் என்றும் பொதுமக்கள் சமூக ஆர்வலர்களும் தெரிவித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து கடற்கரை பகுதியில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படுவதால் பொதுமக்களும் சுற்றுலா பயணிகளும் ஆங்காங்கே நின்று புகைப்படம் எடுத்துக்கொண்டும் செல்ஃபி எடுத்துக்கொண்டும் மகிழ்ந்து செல்கின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் நியமனம் தொடர்பாக ஆலோசனை நடத்துவதற்கு மேலிட பொறுப்பாளர்கள் அமைச்சர் நமச்சிவாயத்தை டெல்லிக்கு அழைத்துள்ளனர். புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சிக்கு புதிய நிர்வாகிகளை தேர்வு செய்ய அமைப்பு தேர்தல் நடந்து வரும் நிலையில் தேர்தல் பொறுப்பாளராக வானதி ஸ்ரீனிவாசன் நியமிக்கப்பட்டுள்ளார். அவர் தொடர்ந்து புதுவையில் நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தி வரும் நிலையில் முதல் கட்டமாக தொகுதி தலைவர்கள் மற்றும் மாவட்ட தலைவர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர். இதனையடுத்து மாநில தலைவராக செல்வகணபதி தேர்வு செய்யப்பட்டுள்ளார். புதுவை மாநிலம் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் பதவியை பெறுவதற்கு அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் ராமலிங்கம், அசோக் பாபு மற்றும் பாரதிய ஜனதாவின் மூத்த நிர்வாகிகள் உள்ளிட்ட பலரும் முயற்சியை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் புதுவை மாநில பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் பதவியை அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு வழங்க வேண்டும் என நிர்வாகிகள் பலரும் கருத்துக்கள் தெரிவித்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து அமைச்சர் நமச்சிவாயம் மாநில தலைவர் பதவியை ஏற்காமல் தவிர்த்து வரும் நிலையில் பாரதிய ஜனதா கட்சி மேலிடம் மாநில தலைவர் நியமனம் தொடர்பான ஆலோசனை நடத்துவதற்காக அமைச்சர் நமச்சிவாயத்தை டெல்லிக்கு அழைத்திருந்தது. அதன் பேரில் அமைச்சர் ஜனவரி 17 இரவு புதுவையில் இருந்து சென்னைக்கு புறப்பட்டு பின்பு டெல்லிக்கு செல்ல உள்ளார். மேலும் ஓரிரு நாட்களில் புதுவை மாநில பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் யார் என்று விவரம் அதிகாரப்பூர்வமாக வெளியாகும் என தெரியவந்துள்ளது. புதுச்சேரி கடற்கரை சாலையில் தலைக்கவசம் அணிவது மற்றும் போக்குவரத்து விதிமுறைகளை பின்பற்றுவது குறித்து பல விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை ஏற்படுத்தி வருகின்றனர். புதுச்சேரியில் கடந்த 12 முதல் தலைக்கவசம் கட்டாயம் என்ற சட்டம் அமலாக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தலைக்கவசம் அணியாவிட்டால் 1000 ரூபாய் அபராதம் எனவும் 3 மாதங்களுக்கு ஓட்டுநர் உரிமம் ரத்து செய்யப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக காவல்துறை மேலும் கடுமையான நடவடிக்கை எடுக்க விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நடத்தி வருகிறது. அந்த வகையில் சுற்றுலாத்துறை சார்பில் கடற்கரை சாலையில் பொங்கல் விழா கடந்த 2 நாட்களாக நடைபெற்று வந்த நிலையில் அந்த மேடையை காவல்துறையினர் பயன்படுத்திக் கொண்டனர். தலைக்கவசம் அணிவது மற்றும் போக்குவரத்து விதிகளை பின்பற்றுவது தொடர்பாக மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் பாடல்களை பாடி அசத்தியுள்ளனர். அதனைத் தொடர்ந்து திரைப்பட பாடல் வரிகளை போக்குவரத்து விதிமுறைகளுக்கு ஏற்ப மாற்றி அமைத்து மக்கள் ரசிக்கும் வகையில் பாடல்கள் பாடியும் நடனமாடியும் கலைஞர்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இந்த நிகழ்வை கடற்கரை சாலையில் கூடியிருந்த ஆயிரக்கணக்கான மக்கள் கண்டு ரசித்தனர். புதுச்சேரி சாரம் பகுதியில் அரசு சார்பில் ஜீவானந்தம் நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. புதுச்சேரி அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் ஜீவானந்தம் நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி சாரம் அவ்வை திடலில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு அரசு சார்பில் அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார், துணை சபாநாயகர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர்.
அதனைத் தொடர்ந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சலீம் தலைமையில் முன்னாள் அமைச்சர் விஸ்வநாதன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நாரா கலைநாதன், ஏஐடியூசி மாநில பொதுச் செயலாளர் சேது செல்வம் உட்பட கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஜீவானந்தம் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பெண் சுற்றுலா பயணி தவறவிட்டு நகை மற்றும் பணத்தை 2 நபர்கள் ஒதியஞ்சாலை காவல் நிலையத்தில் ஒப்படைத்ததால் காவல்துறையினர் அவர்களை பாராட்டி பொன்னாடை அணிவித்தனர். ஆந்திராவை சேர்ந்த லதா என்பவர் பொங்கல் பண்டிகையொட்டி விடுமுறைக்காக புதுச்சேரிக்கு சுற்றுலா வந்துள்ளார். அப்போது அவர் புதுவை கடற்கரைக்கு வந்தபோது அவரின் பணப்பையை தவறவிட்டுள்ளார். அதில் 8000 ரூபாய் பணமும் 11 கிராம் தங்க நகையும் இருந்துள்ளது. அவர் கொடுத்த புகாரின் பேரில் ஒதியஞ்சாலை காவல்துறை ஆய்வாளர் செந்தில்குமார் விசாரணை நடத்தி வந்த நிலையில் கடற்கரை அருகே உள்ள பழைய சட்டக்கல்லூரி அருகே கிடந்த பணப்பையை சாலையோரம் கண்ணாடி கடை நடத்தி வரும் முரளி என்பவர் கைப்பற்றி அவரின் நண்பரான பரமசிவத்தின் உதவியுடன் ஒதியஞ்சாலை காவல் நிலையத்தில் ஒப்படைத்துள்ளார். அதன்பின் அந்த பணப்பை உரிமையாளர் லதாவிடம் காவல்துறையினர் ஒப்படைத்தனர். இதனைத் தொடர்ந்து யாரும் கேட்பாரற்று கிடந்த பணப்பையை காவல்துறையில் ஒப்படைத்த முரளி மற்றும் அவரது நண்பர் பரமசிவத்தை காவல்துறையினர் பாராட்டி பொன்னாடை அணிவித்தனர். தங்கம் விலை ஒரே நாளில் பவுனுக்கு 480 ரூபாய் உயர்ந்து தற்பொழுது 1 பவுன் 59,600 ரூபாய்க்கு விற்பனையாகி வருகிறது. தங்கம் விலை கடந்த ஆகஸ்ட் மாதத்திற்கு பிறகு விலை கிடுகிடுவென உயரத் தொடங்கி டிசம்பர் மாதத்தில் சற்று குறைந்திருந்தது. தற்பொழுது மீண்டும் அதன் விலை அதிகரித்து வருகிறது. அதன்படி கடந்த 9ஆம் தேதியிலிருந்து விலை உயர்ந்து கொண்டே வருவதை பார்க்க முடிந்த நிலையில் கடந்த 9ஆம் தேதி 1 கிராம் தங்கம் 7,260 ரூபாய்க்கு விற்பனையான நிலையில் ஜனவரி 17ஆம் தேதி தங்கம் விலை உயர்ந்துள்ளது. அதனைத் தொடர்ந்து ஜனவரி 16ஆம் தேதி 1 கிராம் 7,390 ரூபாய்க்கும் 1 பவுன் 59,120 ரூபாய்க்கும் விற்பனையாகி வந்தது. ஆனால் ஜனவரி 15ஆம் தேதி கிராமுக்கு 60 ரூபாயும் பவுனுக்கு 480 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 7,450 ரூபாய், 1 பவுன் 59,600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. கடந்த 9 நாட்களில் மட்டும் கிராமிற்கு 225 ரூபாயும் பவுனுக்கு 1,800 ரூபாயும் உயர்ந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. அதனைத் தொடர்ந்து தங்கம் விலையைப் போல வெள்ளி விலையும் அதிகரித்து வருகிறது. ஜனவரி 17ஆம் தேதி கிராமுக்கு 1 ரூபாயும் கிலோவிற்கு 1000 ரூபாயும் அதிகரித்து 1 கிராம் 104 ரூபாயும் 1 கிலோ 1,04,000 ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகிறது. புதுச்சேரியில் 5 பேரிடம் 2.1 லட்சம் ரூபாய் மோசடி செய்த கும்பலை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். புதுச்சேரியில் 5 பேரிடம் 2.1 லட்சம் ரூபாய் மோசடி செய்த மர்ம நபர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். இந்நிலையில் முதலியார்பேட்டையை சேர்ந்த சாய் சித்தார்த் என்பவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் வீட்டில் இருந்தபடியே ஆன்லைன் மூலம் பணம் சம்பாதிக்கலாம் என ஆசை வார்த்தை கூறியுள்ளார். அதனை நம்பி 1.1 லட்சம் ரூபாயை முதலீடு செய்து அந்த நபர் கொடுத்த வேலையை முடித்து சம்பாதித்த பணத்தை எடுக்க முடியாமல் ஏமாந்துள்ளார். அதேபோல ராஜீவ்காந்தி நகரை சேர்ந்த மாலினி 90,000 ரூபாயை மர்ம நபரிடம் ஏமாந்துள்ளார். பூர்ணாங்குப்பத்தை சேர்ந்த கார்த்திகேயன் 4,500 ரூபாய், அருமர்த்தபுரத்தை சேர்ந்த ராவேந்திர பிரசாத் 4,200 ரூபாய், முத்திரையர் பாலத்தை சேர்ந்த சீனிவாசன் 1,300 ரூபாயும் என மோசடி கும்பலிடம் ஏமாந்துள்ளனர். இதுகுறித்து 5 பேர் கொடுத்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து மோசடி கும்பலை தேடி வருகின்றனர். அடுத்து வருவது புதுச்சேரியின் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 7,450 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 1,010 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.